இந்த விசாரணையை அன்னைக்கு நைட்டே போட்டார் முதலமைச்சர். ஓகே. ஆனால் அவருடைய கட்சிக்காரர்கள் அவங்க ஒரு விசாரணையை நடத்தி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஓகே. இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அதாவது விசாரணை உங்கள் அரசாங்கம் உங்கள் முதல்வர் தான் போட்டிருக்காரு. அந்த அம்மா அங்கே போய் இறங்குறதுக்குள்ளே நீங்கள் தீர்ப்பே எழுதி போஸ்டரே ஒட்டுறீங்க, கொலையாளி ஓடிவிட்டார், கைது செய் கொலையாளின்னு. அதை செஞ்சவங்கெல்லாம் யார்? திமுக காரங்க தான். இதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. விஜய் வந்து ரொம்ப டிலே பண்ணி தான் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காரு, ஓரல் ஸ்டேட்மெண்ட் நேற்று. அதுக்குடையில் எவ்வளோ நடந்துடுச்சு, எவ்வளோ அவர் மேலே பேர். இப்போ கட்சியை தடை பண்ணணும் அப்படின்னு கூட கோர்ட்டில் யாரோ ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ அவங்க நோக்கம் என்ன? விஜய் அரசியல்லேருந்து அவர் வந்து இது பண்ணிடணும், விலகிடணும், அவர் கட்சியை தடை பண்ணிடணும். எல்லாருக்கும் என்னென்னா, குறிப்பாக திமுக காரங்க, திமுக கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு இந்த சம்பவத்தை வச்சு விஜயை முடக்கிடணும். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். ஒரு ஃபேக் நியூஸை வந்து இப்படியெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா, அப்போது விஜயினுடைய அரசியல் செல்வாக்கை சீர்குலைக்கணுன்றதை தவிர சேனல்களுக்கும் விவாதங்களுக்கும் இந்த மரணத்தெல்லாம் விட்டாங்க. விஜய் கட்சியை தடை பண்ணணும், விஜயை கைது பண்ணணும், இவரை தூக்கில் போடணும், அவரை வந்துட்டு பண்ணணுன்றதெல்லாம் இது வந்து திமுகவினர் தான் துரதிருஷ்டவசமாக பண்ணுறாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு வந்து விஜய் நேற்று வந்து இந்த வீடியோ பதிவின் மூலம் அவருடைய இரங்கலை வந்து தெரிவிச்சிருந்தார் சார். நீங்களே நிறைய நேர்காணலில் வந்து சொல்லியிருந்தீங்க, விஜய் வந்து பேசணும், இந்த மௌனம் வந்து ஆபத்தாக மாறிடும் அவங்க கட்சிக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நேற்று இந்த வீடியோ பதிவு மூலம் இந்த இரங்கலை வந்து தெரிவிச்சிருந்தார். அதில் நிறைய பேசியிருந்தார் சார். இப்போ விஜய் இந்த வழி வந்து ரொம்பவே மிகப்பெரிய ஒரு வழி, இந்த மாதிரி வழியை வந்து நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிஎம் சார் குறித்தும் பேசியிருந்தார். பழி வாங்கணுன்ற எண்ணம் இருந்தால் என்ன பழி வாங்குங்க, என் தொண்டர்கள் மேலே வந்து கை வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஓவரால் இந்த ஸ்பீச்சை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யதார்த்தமான பேச்சாக தான் நான் பார்க்குறேன். அதாவது ஒரு பாதிப்புக்குள்ளானவன் என்ன பேச முடியுமோ அந்த சூழ்நிலையில் அதை தான் விஜய் பேசியிருக்காரு. அது அவர் சொல்கிற மாதிரி அவரும் ஒரு மனுஷன் தானேங்க. அதாவது தனக்காக பாடுபட்ட, தனக்காக அந்த இடத்துக்கு வந்த தன்னுடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள், கட்சிக்காரங்க இத்தனை பேர் செத்துட்டாங்கன்றது எல்லாரையுமே வந்து உழுக்கம் இல்லை, அவரையும் அது உலுக்கியிருக்கு. அது வந்து நல்லாவே அவருடைய அந்த பேச்சிலே தெரியுது. அவர் ஒன்றும் ரொம்ப இதுவாலாம் பேசலையே, வழக்கமாக பேசுகிற மாதிரிலாம் பேசலை. ரொம்ப லோ டோனில், அதாவது கிரீப் ஸ்டிக்கனாக தான் பேசினார். ரொம்ப அவருடைய முகத்திலேருந்தே அந்த வருத்த, அது வந்து நடிப்புன்னு சொல்லுவாங்க சில பேர் டயலாக்னுவாங்க. பட் நம்ம மனுஷன் புரிஞ்சுக்கிட்டோன்ற முறையில் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய இழப்பு தாங்கணும்னா, துயரம் வந்துடுச்சுன்னா இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் பேசுவாங்க. யதார்த்தமாக தான் பேசினார் நேற்று. அது ரொம்ப ஒரு 4 நிமிஷம் 46 வினாடின்னு நினைக்கிறேன். அது ஆக 5 நிமிஷம் தான், லெஸ் தென் 5 minutes. பட் இட் ஹஸ் கன்வேடு வாட் ஹி வாண்டட் டு கன்வே டு த பப்ளிக் அண்ட் இஸ் பார்ட்டி மெம்பர்ஸ். அது நல்லாவே கன்வே ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தேன் நான் இப்போ காலையில் கூட, இது வரைக்கும் 1,40,00,000 பேர் 14 மில்லியன் பார்த்துருக்காங்க. ஆனால் இன்னும் அதிகமாக பார்ப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் வந்து அந்த இன்சிடெண்ட்டை பற்றி எதுவுமே சொல்லல. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னா அவர் என்ன நினைக்கிறார்ன்றதை எல்லாருமே தெரிஞ்சுக்க விரும்பினாங்க. அது 2 நாள் டிலே ஆனாலும் நேற்று வந்திருக்கு. அதான் பெட்டர் லேட் தென் நெவர்ன்ற மாதிரி நேற்று வந்தது நல்ல விஷயந்தாங்க. ஓகே. இப்போ விஜய் நம்பி வந்து அந்த மக்கள் தான் இறந்தாங்க. அவரோட தொண்டர்களுக்கே வந்து விஜய் வந்து நேரில் போயிட்டு இந்த இரங்கலை வந்து தெரிவிக்கல. இவர் எப்படி பாமர மக்களை வந்து காப்பாற்றுவார், இவரை நம்பி எப்படி நம்ம ஆட்சியை ஒப்படைக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து விஜய் மேலே வந்து வச்சாங்க. ஏன் விஜய் போகால இந்த கரூருக்கு வந்து? அதுக்கு வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுத்திருந்தார். நான் திரும்பவும் அங்கே போனால் நிறைய அசம்பாவிதங்கள் வந்து இன்னும் நடக்கும், இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் போகலன்னு வந்து சொல்றாரு.
இதை எப்படி சார் பாக்குறீங்க? 100% கரெக்டுங்க. ஓகே அவர் வந்து புத்திசாலித்தனமான முடிவு எடுத்தாருங்க. ஓகே நீங்க பாருங்க, அதாவது அவர் மட்டும் அங்க போயிருந்திருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளோ பேசுறாங்க இல்ல திமுக ஆதரவாளர்கள், திமுக நிர்வாகிகள்லாம், அதெல்லாம் அன்னைக்கே சொல்லி அன்னைக்கே அவர் மேலேயே தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணியிருப்பாங்க. இவர் தான் ரீசன். இப்போ ஒன்றும் இல்லை, யோசித்து பாருங்க. ஒரு என்கொயரி கமிஷன் உடனே போட்டார் முதல்வர். அந்த கமிட்டியும் அங்கே போய் காலையிலேருந்து உட்காந்து மறுநாள் காலையிலேருந்து அவங்க தே ஹவ் ஸ்டார்டட் தர் ஒர்க்கை. லெட் அஸ் வெயிட் ஃபார் தி ரிப்போர்ட். ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த பக்கம் தாவேகா சைடு வந்து சிபிஐ வழக்கு இது விசாரணை வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு கோர்ட் என்ன தீர்ப்பு செய்ய போதோ, அப்கோர்ஸ் சிபிஐ விசாரித்தா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி. ஏன்னா இதில் வந்து நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குது. கான்ஸ்பிரசி ஆங்கிள் சொல்கிறாங்க, கத்தியில் குத்துனாங்கன்னெலாம் கூட சொல்கிறாங்க அந்த பகுதியில் அந்த ரேலி அட்டன் பண்ணவங்க. அதனால் இது வெறும் நெரிசலா, அந்த நெரிசல்னா கூட அது என்ன உருவாக்கப்பட்ட நெரிசலா, தானாகவே கூட்டங்களில் ஏற்படக்கூடிய நெரிசலா என்பதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக ஆய்ந்து பார்க்கணும். அதனால் சிபிஐ என்கொயரி ஆர் சிபிஐயுடைய விசாரணை என்பது என்னுடைய ப்ரெஃபரன்ஸ் கூட அதுதான். ஓகே ரைட். ஆல் செட் அண்ட் டன் விசாரிக்கிறாங்க யாரோ, அவங்களுக்கு நம்ம பயஸ் சொல்ல வேணாம், அதுக்குள்ளே நம்ம வந்து சந்தேகத்தெல்லாம் கிளப்ப வேணாம். அவங்க விசாரிச்சுட்டு என்ன அறிக்கை கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். அப்படி இருக்கிறது தானே நியாயமாக இருக்க முடியும். லெட் அஸ் வெயிட் ஃபார் திஸ். நீங்கள் பாருங்கள், இந்த விசாரணையை அன்னைக்கு நைட்டே போட்டார் முதலமைச்சர். ஓகே ஆனால் அவருடைய கட்சிக்காரர்கள் அவங்க ஒரு விசாரணையை நடத்தி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஓகே இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அதாவது விசாரணை உங்கள் அரசாங்கம் உங்கள் முதல்வர் தான் போட்டிருக்காரு. அந்த அம்மா அங்கே போய் இறங்குறதுக்குள்ளே நீங்கள் தீர்ப்பே எழுதி போஸ்டரே ஒட்டுறீங்க, கொலையாளி ஓடிவிட்டார், கைது செய் கொலையாளின்னு. அதை செஞ்சவங்கெல்லாம் யார்? திமுக காரங்க தான். இதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதை எப்படி நம்ம சொல்ல முடியும் இல்லையா? அந்த போஸ்டர் ஒட்டுறவங்களே பேசிக்கிறாங்களே. கரூரில் வந்து சுப்பிரமணியம் சார் சொன்னார்னா சுப்பிரமணியம் யாருன்றது சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் சீக்ரெட் இல்லை. மீடியாவில் வந்த காணொலியில் வந்தது, மீடியாவில் வந்தது. திரு செந்தில் பாலாஜி மாஜி அமைச்சருடைய ஒரு உதவியாளர் தான் சுப்பிரமணியன்றத எல்லாம் இதுலேயும் வந்திருக்குங்களே. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, லெட் அஸ் வெயிட். ப்ரீ ஜட்ஜ் பண்ண வேண்டாம். ஓகே ஒரு சாதாரண காமன் சென்ஸ் முதல்வர் அவர்கள் சொன்னார், ரொம்ப கரெக்ட். ஐ அக்ரி வித் ஹிம் ஆன் தட் கவுண்ட். ஓகே அதாவது எந்த கட்சிக்காரனும் தான் சொந்த கட்சிக்காரன் சாகணும் இறக்கணும்னு விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அது எல்லா கட்சிக்காருக்கும் பொருந்தும். அப்போ இந்த விஷயத்தை வந்து ஏன் கீழே இருக்கிறவங்க அதை வந்து உணர மாட்டேன்றாங்க? விஜய் தான் கொலைக்கு காரணம், அவர் தான் காரணம், கொலையாளி, கிரிமினல், கைது பண்ணு, முதல் குற்றவாளின்னு போடுறாங்களே. அதுவும் சும்மா யாரோ போடல. திமுகவுக்காக ஊடகங்களில் பெரிதும் களமாடுகிற பேசுகிற பெயர் தெரிந்த நபர்கள். அவங்கெல்லாம் ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டாங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போ மக்களுக்கு அவர் கொடுக்குறார் முதல்வர், லெட் அஸ் வெயிட் ஃபார் த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் தி 1 member ஜுடிஷியல் கமிஷன்றாரு. அப்போ அது எல்லாருக்கும் தானே, திமுக காரங்களுக்கு மட்டும் அது பொருந்தாதா? இன்னி வரைக்கும் வன்மத்தோடு பேசிகிட்டு இருக்காங்களா? அப்புறம் எதுக்கு என்கொயரி நடத்தணும்? ரைட். அடுத்தது நான் சொல்கிறேன், இப்போ விஜய் வந்து ரொம்ப டிலே பண்ணி தான் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காரு, ஓரல் ஸ்டேட்மெண்ட் நேற்று. அதுக்குடையில் எவ்வளோ நடந்துடுச்சு, எவ்வளோ அவர் மேலே பேர். இப்போ கட்சியை தடை பண்ணணும் அப்படின்னு கூட கோர்ட்டில் யாரோ ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ அவங்க நோக்கம் என்ன? விஜய் அரசியல்லேருந்து அவர் வந்து இது பண்ணிடணும், விலகிடணும், அவர் கட்சியை தடை பண்ணிடணும், இதுதான் நோக்கமாக இருக்குது. இந்த 41 பேர் ஏன் இறந்தாங்க, அதில் என்ன சதி இருக்குதா, அதுக்கு காரணமானவர்கள் யார், எப்படி இதை வருங்காலங்களில் இத்தகைய பேரழிவுகளை தவிர்ப்பது என்ற உண்மையான அக்கறை இருக்கிற மாதிரி தெரியல எல்லாருக்கும். என்னன்னா, குறிப்பாக திமுக காரங்க, திமுக கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு இந்த சம்பவத்தை வச்சு விஜயை முடக்கிடணும், அரசியல் ரீதியாக அவரை வந்துட்டு செல்லா காசு ஆக்கிடணும், ஜனங்க மத்தியில் கெட்ட பேரை அவருக்கு உண்டாக்கிடணுன்றது அதில் தான் அவங்க முழு மூச்சாக இருக்காங்க. இது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டிக்காரன் புழுகே 8 நாளைக்கு தாங்க. இவங்கெல்லாம் கெட்டிக்காரங்களும் கிடையாது,
ரொம்ப திறமையானவங்க கிடையாது. இவங்க புழுகெல்லாம் 2 நாள்லயே இப்போ வெளியே வந்துட்டு இருக்குங்க. அதனால் வந்துங்க என்னை பொறுத்தவரையில் முதல்வர் சொல்கிறத அதிகாரிகளே கேட்க மாட்டேன்றாங்க. புரியுது. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ விஜய் ஒரு காணொளி போட்டார், உடனே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க 2 உயர் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தர், ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர். அவங்க வந்து எல்லாத்துக்கும் அவங்களே பதில் சொல்கிறாங்க. அப்போ ஆணையம் எதுக்கு போட்டாங்க? சரி, அவங்க வேலையா இது? ரெண்டாவது, அதாவது அரசு அதிகாரிகளை இதுக்கு பயன்படுத்துறதுன்றது மூலம் அவர் மேலே, முதல்வர் மேலே ஒரு சார்ஜ் வச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? இது வந்து அதிகாரிகள் தான் ஆட்சி பண்ணுறாங்க, ஒரு 4-5 அதிகாரிகள், அரசியல்வாதிகளே கிடையாது, அவர் ஒரு பொம்மை முதல்வர்ன்றாங்களா? அது உண்மை போல தான் இருக்குது. ஏன்னா அமைச்சர்கள், சீனியர் மினிஸ்டர் இருக்காங்க, அவங்க வந்து சந்தித்து பேசலாம், அரசாங்கத்தின் கருத்தை சொல்லலாம். அமைச்சர்களையோ மற்றவங்களையோ இன்வால்வ் பண்ணாமல் அரசு அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை வந்து இது மாதிரி விஷயங்களை வந்து பேசுறதுக்கு அனுமதிப்பது என்பது அதிகாரிகள் கையில் தான் தமிழ்நாட்டு ஆட்சி இருக்குதுன்றத மேலும் ஒரு முறை நிரூபிக்குது. ரெண்டாவது, இப்போ அவர் பேசிட்டாரு விஜய், என்ன தேவை? உடனே இவங்க வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். அப்போ தாவேகா வெர்சஸ் திமுக தானா? இனிமேல் அரசியல் என்பது அப்படிதானா? நான் என்ன கேட்குறேன்னா, விசாரணைக்கு வந்து பொறுத்து இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், விசாரணையை நம்ம வந்து இது பண்ணுவோம்னு சொல்லி முதல்வரே சொன்ன பிறகு அதிகாரிகள் வந்து அங்கே பவர் ஆஃப் ஆகலை, இங்கே ஜென்ரேட்டர் இது ஆனதுக்கு காரணம் அது, லத்தி சார்ஜ் நடக்கலைன்றாங்க. இவங்க சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு சன் நியூஸே போட்டிருக்குது, புதிய தலைமுறையே போட்டிருக்கு. உதாரணத்துக்கு தடியடி நடத்தப்படவில்லைன்னு சொல்கிறாங்க. நம்மளே பார்த்தோம் தடியடி நடந்ததெல்லாம், நான் பார்த்தேன். குறைந்தபட்சம் கடுமையான வீடியோ இருக்கு. புதிய தலைமுறையில் வந்து தடியடி நடந்தது அப்படின்னு போட்டு ஒரு கார்டு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ அல்லது ஒரு ஐபிஎஸ் உயர் அதிகாரிகள் பொது வெளியில் இப்படி தவறான தகவலை கொடுக்கலாமா? இப்போ வதந்தியை பரப்புறது யாரு? அதிகாரிகள் வதந்தியை பரப்பலன்னா இப்போ இந்த காணொலிகள், இந்த தொலைக்காட்சி சேனல்லாம் கார்டு போட்டாங்களா? இப்போ அவங்க வதந்தியை பரப்புனாங்களா? ஸோ ஒரு மோசமான நிகழ்வு நடந்துடுச்சுங்க. இட் ஷுட் ஹவ் பீன் அவாய்டட் பை ஆல். நான் இதில் வந்து துவக்கத்திலேருந்தே சொல்கிறேன், இந்த அசம்பாவிதம், இந்த விபத்து என்பது, மனித உயிர்கள் இத்தனை பேர் பலியானது என்பது தவிர்த்திருக்க வேண்டும். எல்லாரும் தவிர்த்திருக்கணும். பிளேம் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. எல்லோருக்கும் பொறுப்பு இருக்குதுல்ல. அரசாங்கத்துக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. மாவட்ட காவல்துறைக்கும் கரூரில் மாவட்ட கலெக்டருக்கும் அதிகமான பொறுப்பு இருக்குது. ஏன்னா அவங்க கையில் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அவங்க கையில் போலீஸ் படை இருக்குது, அரசு அதிகாரம் இருக்குது. இப்போ அதெல்லாம் இருந்தும் அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்கன்றது தான் நம்முடைய வருத்தமே. அப்போ இன்னைக்கு வந்து அரசு அதிகாரிகள் 2 பேர் உட்காந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் எதுக்கு அந்த அம்மா அருணா, அவங்க பேர் என்ன, அருணா ஜெகதீசன் போய் அங்கே உட்காந்து எல்லாரையும் சந்தித்து விசாரிச்சுட்டு இருக்காங்க? இவங்களே தீர்ப்பு எழுதுறாங்களே. அதனால் வந்துங்க அந்த 2 பேர் வந்து இந்த காணொலி வந்ததுக்கப்புறம் அது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸா இல்லை இதுக்கு பதில் சொல்லணுன்றதுக்காக அவங்கள அனுப்பிச்சி வச்சாங்களா எனக்கு தெரியாது. இனியோ அதிகாரிகள் ஆட்சியாளர்களால் அரசியல் ரீதியாக பயன்படுத்தப்படுவது என்பது தவறான முன்னுதாரணம். இது சரியல்லன்றது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக இந்த சம்பவம் நடந்து 3வது நாள் தான் விஜய் வந்து இந்த வீடியோ பதிவு வந்து போடுறாரு. இந்த 3 நாளுமே விஜய் வந்து அவருடைய இந்த ஆதாரங்களை வந்து சேகரிச்சுட்டு இருந்தார். என்ன நடந்தது விசாரிக்கணும் நம்ம சைடில் வந்து. அதுக்கப்புறம் தான் இதுக்கு நம்ம ஒரு பேசணும்னு சொல்லி ஒரு முடிவில் இருந்ததா சொல்லப்படுது. விஜய் கிட்ட இந்த சம்பவம் ரிலேட்டடாக நிறைய ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்களே சார், இது உண்மையாக இருக்குமா? நான் வந்து என்னுடைய அசஸ்மெண்ட் விஜயை பொறுத்து அன்னையிலேருந்து அதை நான் எப்போவுமே மாற்றிக்க விரும்பலை. இஸ் எ வெரி 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 இன்டெலிஜென்ட் பர்சன். அதாவது வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசக்கூடிய ஒரு மலிவான அரசியல்வாதி இல்லை. அவர் அரசியலுக்கு வந்துட்டாலும், அவர் அரசியல்வாதியாக மாறிட்டாலும், அவருடைய அந்த குணாம்சத்தை மாற்றிக்கவே இல்லை. அதை நான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். அதனால் அவர் ஆதாரம் இல்லாமல் பேசவே மாட்டார். நீங்கள் சொன்னது கரெக்டு. அவர் வந்து இதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு முன்னால் அதற்கான சம்பவத்துக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் அவர் பேசினார். பொறுப்பு இல்லாமல் பேசலை. பொறுப்பு இல்லாமல் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அது மாதிரி இல்லாமல் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அதுக்கு சமயம் எடுத்து
எல்லா ஆதாரங்களும் வந்த பிறகு தான் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் போலீஸ் அனுமதித்த இடத்துல மக்களை போய் சந்தித்தோம், இதை தவிர நாங்கள் வேறு எந்த தவறும் செய்யலை. புரியுது. அப்புறம் ஏன் அவர் மன்னிப்பு கேட்கல அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக அவர் மன்னிப்பு கேட்கணும்? அவர் தான் நான் எந்த தவறும் செய்யலை, மக்களை சந்தித்தது தவறா, மக்கள் என் மீது ஆதரவு காட்டியதும் அன்பு காமிச்சதும் தவறா, காவல்துறை அனுமதித்த இடத்துல தானே, அனுமதித்த நேரத்தில் கூட சொல்லலாம். ஏன்னா 3 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் தான் அனுமதி வாங்கியிருக்காங்க. இவர் போனது 7, 6, 6:30லேருந்து அங்கே 8 வரைக்கும் இருந்திருக்காரு. அதனால் காவல்துறை அரசு அவருக்கு கொடுத்த அந்த நிபந்தனைகளை எல்லாம் ஏற்றுத்தான் அவர் போனார். அதனால் நான் எந்த தப்பும் செய்யலைன்னு அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் நம்ம ஆட்கள், அவர் எதிர்க்கிற ஆட்கள் சொல்கிறாங்க, அவர் மன்னிப்பே கேட்கல பார்த்தீங்களா, பொறுப்பு ஏற்றுக்கல மாற்றி. பொறுப்பு அவர் எப்படிங்க ஏற்றுக்கணும்? அவர் ஏன் பொறுப்பு ஏற்றுக்கணும்? பொறுப்பேற்று கொள்ள வேண்டியது காவல்துறை, பொறுப்பேற்று கொள்ள வேண்டியது அரசாங்கம், பொறுப்பேற்று கொள்ள வேண்டியது இன்டெலிஜென்ஸு. அப்போ இவங்களுக்கெல்லாம் பொறுப்பு கிடையாதான். ஆனால் அவர் வந்தவர் பொறுப்பு ஏற்றுக்கணுன்றது அது ரொம்ப பயாஸ்டு ஒப்பீனியனாக இருக்குங்க. நியாயமில்லாத வாதமாகத்தான் நான் அதை பார்க்குறேன். அவர் ஒன்று சொன்னார் பாருங்க, எந்த அளவுக்கு அவர் மனசு உடஞ்சிருப்பாருன்னா, அந்த கரூர் மக்கள் வெளியே பேட்டிலாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதை அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா, கடவுளே கீழே இறங்கி சாட்சி சொல்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன், அந்த கரூர் மக்களுக்கு நன்றினாரு. அதனால் உண்மைகள் வரட்டும்னு வெயிட் பண்ணலாம். ப்ரெஸ்லேயும் மீடியாலேயும் சேனல்கள்லேயும் வட்டமேசை விவாதம் நேருக்கு நேர் நடத்தி அந்த அருணா ஜெகதீசன் கமிஷன் செய்ய வேண்டிய வேலையை இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க, எந்த ஆதாரமும் இல்லாமல். தவறான தகவல்களை இன்னைக்கு தொலைக்காட்சி சேனல்கள் தான் பரப்பி கொண்டு, அது மேலே நடவடிக்கை எடுப்பாங்களா? இப்போ நல்ல தரம் வாய்ந்த நடுநிலையான, இப்போ மற்றதெல்லாம் விடுங்க, தரம் வாய்ந்த அதாவது நடுநிலையான தொலைக்காட்சி நான் நினச்சிட்டு இருந்ததெல்லாம் கூட டக்குன்னு ஒரு இதை போடுறாங்க, ஆடிட்டர் குருமூர்த்தியோடு விஜய் சந்திப்பு. இப்போ இதெல்லாம் என்ன ஆதாரமான செய்தியா? அந்த ஆளே சொல்லிட்டாரு இது ஃபேக் நியூஸ்ன்னு. ஒரு ஃபேக் நியூஸை இப்படியெல்லாம் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா, அப்போ விஜயினுடைய அரசியல் செல்வாக்கை சீர்குலைக்கணுன்றதை தவிர சேனல்களுக்கும் விவாதங்களுக்கும் இந்த மரணத்தெல்லாம் விட்டாங்க. இப்போ உண்மையான அக்கறை இருந்தால் இந்த மக்களுக்கு என்ன நிவாரணம் பண்ணணும், நிவாரணம் கொடுத்தது போதுமா போதாதா, அவங்களுக்கு அந்த குடும்பத்தினருக்கு யாருக்காவது அரசாங்க வேலை கொடுக்கணும், இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான, அதே போல் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இனிமேல் போலீஸு எப்படி பார்க்கணும், இதெல்லாம் செய்யணுமே தவிர, அதை விட்டுட்டு விஜய் கட்சியை தடை பண்ணணும், விஜயை கைது பண்ணணும், இவரை தூக்கில் போடணும், அவரை பண்ணணுன்றதெல்லாம் அவங்களுடைய உள்ளார்ந்த ஆசை வன்மத்தை தான் காட்டுதே தவிர, இது திமுகவினர் தான் துரதிருஷ்டவசமாக முதல்வரின் பேச்சையும் மீறி பண்ணுறாங்க. பொதுவெளியில் பயங்கரமாக, அதாவது இணையத்தில் சமூக வலைதளங்கள்லாம் பேசுகிறத கேட்ட காதே கிழிஞ்சி ரத்தம் வந்துடும் போல இருக்கு. ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது, அந்த நிகழ்ச்சியை பற்றி விசாரணை குழு நடத்திட்டோம், அந்த விசாரணை குழு மேலேயே சந்தேகம் தெரிவிச்சிட்டாங்க தாவேகா. அவங்க சிபிஐ கேட்குறாங்க, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியும் சிபிஐ வேணுன்றாரு. எது எப்படியோ யாராவது விசாரித்து சொல்கிற வரைக்கும் ஏன் நமக்கு அவசரம், என்ன பதட்டம், நம்மளே தீர்ப்பு எழுதிட்டு இருக்கிறோம் இதை சேனலில் உட்காந்துக்கிட்டு. லெட் அஸ் வெயிட் ஃபார் த ஜட்ஜ்மெண்ட், இன்வெஸ்டிகேஷன் நடக்கட்டும், என்கொயரி ரிப்போர்ட் வரட்டும், அதை நம்ம பார்ப்போம், அவ்வளோதானே தவிர ப்ரீ ஜட்ஜ் பண்ணக்கூடாது எதையும்ன்றது தான் என்னுடைய இது. அதே போல் விஜயினுடைய அந்த காணொலின்றது ரொம்ப நல்ல ஒரு நகர்வாக தான் நான் பார்க்குறேன். இல்லை சார், இந்த காணொலியில் 2 விஷயங்கள் முக்கியமாக பார்க்கப்பட்டு சார். நான் இது வரைக்கும் 5 மாவட்டத்துக்கு இந்த தேர்தல் பரப்புரைக்கு போயிருக்கேன், அங்கெல்லாம் எதுவுமே நடக்கலை, கரெக்டாக கரூரில் மட்டும் நடக்குது. ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. அதே மாதிரி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கரூரில் நடக்குதுன்னு அந்த கரூரில் மட்டும் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்னு அவர் கவலையோடு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கரூரில் கரூர்னாலே வேற ஒருத்தர் பேர் தெரியும் இல்லையா. புரியுது. அப்போ கரூரில் மட்டும் நடந்ததுக்கு காரணம் வேற சில விஷயங்கள். எல்லா இடத்துலையும் இதே மாதிரி கூட்டம் தான். இப்போ நான் நேற்று கூட ஒரு இதில் சொல்லியிருந்தேன்,
திருச்சி ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இஸ் இது கூட்டம் பிரபகண்டா, அது வந்து போகிறதுக்கு 5 மணி நேரம் ஆச்சு. சும்மா 8 நிமிஷம் 10 நிமிஷத்தில் போக வேண்டிய இடம். அப்போது விஜய்க்கு மக்கள் ஆதரவு பெருகுவதை கண்டும் அவருக்கு வந்து மக்கள் வந்து ஓவர்வெல்மிங்காக சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத கண்டும் பொறாமை கொண்டவர்கள், பொச்சரிப்பு கொண்டவர்கள் இந்த மாதிரி ஒரு சதியை நிகழ்த்தி இருக்கலாம் அப்படின்றது தான் என் போன்றவர்களுடைய கருத்தாக இருக்குது. இது வந்து சாதாரணமாக யாருக்கும் வர்றதில்ல. என்ன ஆச்சரியம் இருக்குது, ஏன்னா நீங்கள் எங்கேயும் ஒட்டல, கரூரில் உடனே தமிழக மாணவர் அமைப்புன்னு ஒட்டுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டு முன்னால் இவங்க எல்லாருமே திமுக சம்மந்தப்பட்ட ஆளாக இருக்காங்கன்னும் போது இப்போ முதல்வருடைய பேச்சையும் முதல்வருடைய அறிவுரையும் மீறி இவங்க செயல்படுறாங்களா அப்படின்னா திமுக அவங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை? ஓகே, இல்லை அவங்க வந்து கட்சி தலைமை சொல்லி தான் பண்ணுறாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் முதல்வர் இப்படி சொல்கிறாரு, நாட்டு மக்களுக்கே கொடுக்குறாரு. ஆனால் திமுகவினர் அதை மீறி வன்மத்தோடு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இது சரியான பாயிண்ட் தான் அவர் கேட்டது. நான் எல்லா இடத்துலையும் 4-5 மாவட்டம் போனேன், கரூரில் மட்டும் இது நிகழ்ந்தது ஏன் அப்படின்னு அவர் ஒரு கேள்வி எழுப்புறாருன்னா அதுக்கு பின்னால் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. கரூரில் இருக்கிற ஒருத்தர் மேலேயோ ஒரு அரசியல்வாதி மேலேயோ ஒரு கட்சி மேலேயோ அவர் ஒரு குற்றச்சாட்டை மற்ற இடத்துல வைக்கலையே அவர். புரியுது. அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. ரொம்பவே நன்றிகள் சார், எங்களோட நேரம் முகந்தமைக்கு நன்றி சார்.